வணக்கம் ராஜேஸ்வரி. கண்டிப்பாக சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் கும்பலாக நின்று 100 மீட்டர் இடைவெளியில், அதாவது ஒரு சிக்னலுக்கு 100 மீட்டர் இல்லை 150 மீட்டர் இடைவெளி இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் 5-6 முதல் ஒரு 10 காவலர்கள் நின்று வரும் அனைத்து வாகனங்களும் பிடிப்பதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு கடந்த ஒரு 7-8 மாதங்களாக நிலை வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சருக்கும் இது போன்ற பரபரப்பு தகவல்களையும் குற்றச்சாட்டையும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் சென்னையின் முக்கிய பகுதிகளில் என்று பாராமல் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சொல்ல போனால் தெருக்களில் கூட போக்குவரத்து போலீசார்கள் குயலாக நின்று வரும் வாகனங்களை பிடித்து அபராதம் விதிக்கிறார்கள். குறைந்தபட்சம் சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு 2000 முதல் 3000 வழக்குகளை போக்குவரத்து போலீசார் பதிவு செய்கிறார்கள். எதற்கு? அனைத்து வண்டிகளையும் அவர்கள் பிடிப்பதாக தான் பெரும்பாலும் வாகன ஓட்டிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு தகவல்களும் பல்வேறு குறிப்புகளும் முதலமைச்சருக்கு எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் இதுவரை 25 விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி 5 முக்கிய வகையான விதிமீறலுக்கு மட்டும்தான் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஒரு தகவலை விட்டிருக்கிறார். அதன்படி பார்க்க போனால் முக்கியமாக 5 விதிமீறலுக்கு தான் இனி அபராதம் விதிக்கப்படும் போக்குவரத்து போலீசார் மூலம். குறிப்பாக சொல்ல போனால் வாகனங்களை வேகமாக இயக்குவது, அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், நோ என்ட்ரி அதாவது ஒற்றை பாதையில் வாகனத்தை இயக்குதல், குறிப்பாக மது அருந்துவிட்டு டிடி என்று சொல்வார்கள், அது போன்று மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், 2 சக்கர வாகனத்தில் 2 மேல் பயணித்தல், அதாவது ட்ரிபிள்ஸ் போவது, 4 பேர் போவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால், குறிப்பாக 5 மீண்டும் அதை பதிவு செய்கிறேன், அதிவேகமாக வாகனத்தை இயக்குதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், நோ என்ட்ரியில் வாகனம் ஓட்டுதல், மது அருந்துவிட்டு டிடி என சொல்லப்படும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், ட்ரிபிள்ஸ் என சொல்லப்படும் 2 சக்கர வாகனத்தில் 2 மேல் பயணித்தல் ஆகியவற்றிற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து அபராதம் விதிக்கப்படும். 25 விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5 முக்கிய விதிமீறலுக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே நேரத்தில் இந்த சீட் பெல்ட் அணியாமல், காரில் சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை இயக்குவது, செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குவது, சிக்னலை தாண்டி, அதாவது சிவப்பு சிக்னலில் இருக்கும்போது அதை தாண்டி வாகனத்தை இயக்குவது போன்ற விதிமீறல்களுக்கு சிசிடிவி, அதாவது சிக்னலில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அபராதம் விதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக 5 அது மட்டுமின்றி சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் அந்த செலான் அபராதமும் இனி தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது பொதுமக்களை அச்சுறுத்துவதற்காக கிடையாது. விதிமீறல்கள் ஈடுபடாமல் போலீசாருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். விபத்துகள் மற்றும் சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவே இது போன்ற அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.